Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ஜெனிஃபர் அத்தியாயம் 3. ஜெனிஃபரால் தலை நிமிர முடியவில்லை. அன்று மாலை எல்லா செய்தித்தாள்களையும் அவள் தான் அடைத்துக் கொண்டிருந்தாள். அரசாங்க அச்சில் ரொம்ப நம்பியிருந்த கொலை வழக்கு, மேரட்டிக்கு மரண தண்டனை கிடைக்கக்கூடிய வழக்கு, அதில் ரொம்ப முக்கியமான சாட்சி ஸ்டேலா. அவனிடம் கழுத்து முறிக்கப்பட்டு ஒரு சிட்டுக்குருவியை கொடுத்தாள் ஜெனிஃபர். அவன் நடுங்கி போய் வாயை மூடிக்கொண்டான். பத்திரிகையிலும் டிவியிலும் அவள் புகைப்படங்கள், அவள் நீதிபதியின் அறையிலிருந்து வெளிப்படும் போது எடுத்த ஒரு படம், முண்டியடித்து கூட்டத்தை விலக்கி கொண்டு செல்வது ஒரு படம், பத்திரிகை நிருபர்கள் அவளை சூழ்ந்து கொள்வது ஒரு படம். ஜெனிஃபருக்கு இதயத்தை அடைத்தது. என்ன பயங்கரமான விளம்பரம்! காலையில் நீதிபதியின் அறையிலிருந்து வெளிவந்ததுமே பத்திரிகை நிருபர்களும் வானொலி நிருபர்களும் அவளை முற்றுகையிட்டனர். ஓடிவிட வேண்டும் போலிருந்தது அவளுக்கு. ஆனால் தன்மானம் தடுத்தது. மிஸ் ஜெனிஃபர், அந்த சிட்டுக்குருவியை உங்களோட யார் கொடுத்தார்கள்? மிஸ் ஜெனிஃபர், மேரட்டியை முன்பே உங்களுக்கு தெரியும் அல்லவா? மிஸ் ஜெனிஃபர், இந்த வழக்கில் வெற்றி பெற்று நியூயார்க் கவர்னராக வேண்டும் என்று டிசில்வா திட்டமிட்டிருந்தார் இல்லையா? இனிமேல் அது என்ன ஆகும்? மிஸ் ஜெனிஃபர், பாடங்களை வக்கீல் தொழிலிருந்து நீக்கப் போகிறார்களாமே, டிசில்வா சொல்லியிருக்கிறாரே, அதை எதிர்த்து நீங்கள் போராடுவீர்களா? எந்த கேள்விக்கும் ஜெனிஃபர் பதில் சொல்லவில்லை. உதடுகளை இறுக்கிக் கொண்டால் எதுவும் சொல்ல விரும்பவில்லை என்று மட்டுமே சொன்னாள். அவள் பதில் சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, அவளை பற்றி செய்திகள் வந்து கொண்டேதான் இருந்தன. தெருவிலும் பஸ்ஸிலும் கடையிலும் இனங்கள் தன்னை உற்று பார்ப்பது அவளுக்கு தெரிந்தது. அந்த பார்வைக்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க ஆரம்பித்தால். வாசல் மணி அடித்தாலும் டெலிஃபோன் மணி அடித்தாலும் எடுப்பதில்லை. மூட்டை முடிச்சை கட்டிக்கொண்டு சொந்த கிராமத்துக்கே போய் சேரலாமா என்று ஒரு நாள் தோன்றும். இன்னொரு நாள் வக்கீல் தொழிலை விட்டு வேறு எங்காவது வேலை தேடலாமா என்று நினைப்பாள். வேறொரு நாள் தற்கொலை செய்து கொண்டு விடலாமா என்று யோசிப்பாள். டிசில்வாவுக்கு நீளமாய் கடிதங்கள் எழுதினாள். மடத்தனமாக செய்துவிட்டேன், மன்னியுங்கள் என்று காலில் விழாத குறையாக எழுதினாள். ஆனால் எழுதியது எதையும் தபாலில் சேர்க்கவில்லை, கிழித்து போட்டாள். அலுப்பும் சலிப்பும் அவளை ஆட்கொண்டன. நியூயார்க்கில் சிநேகிதர் சான்று யார் இருக்கிறார்கள்? யாரிடம் அவள் 4 வார்த்தை பேசி ஆறுதல் பெற முடியும்? எவரும் இல்லை. கதவை உள்பக்கம் தாளிட்டு கொண்டு அடைந்து கிடந்தாள். ராத்திரி வெகு நேரம் கழித்து தான் வெளியே செல்வாள். நடவாட்டம் இல்லாத தெருக்களில் மனம் போனபடி திரிந்துவிட்டு வீடு திரும்புவாள். அன்று நீதிமன்றத்தில் நடைபெற்றதெல்லாம் சினிமா போல திரும்ப அவள் மனக்கண்ணில் ஓடும். அப்படி நடந்திருக்காமல் வேறு விதமாக நடந்திருந்தால் கற்பனை செய்து பார்ப்பாள். டிசில்வாவுடன் பேசிக்கொண்டிருந்த ஒரு ஆள் அவளை நோக்கி வருகிறான். அவன் கையில் ஒரு காகித உரை இருக்கிறது. மிஸ் ஜெனிஃபர்? ஆமாம். இதை ஸ்டேலாவிடம் கொடுக்க சொன்னார் சீஃப். ஜெனிஃபர் அவளை கடுமையாக பார்க்கிறாள். உங்கள் அடையாளச் சீட்டை காட்டுங்கள். அந்த ஆள் பயந்து போய் ஓடிவிடுகிறான். டிசில்வாவுடன் பேசிக்கொண்டிருந்த ஒரு ஆள் அவளை நோக்கி விரைந்து வருகிறான். அவன் கையில் ஒரு காகித உரை இருக்கிறது. மிஸ் ஜெனிஃபர்? ஆமாம். இதை ஸ்டேலாவிடம் கொடுக்க சொன்னார் சீஃப். ஜெனிஃபர் உரையை பிரித்து பார்க்கிறாள். உள்ளே ஒரு செத்த சிட்டுக்குருவி இருக்கிறது. உன்னை நான் கைது செய்கிறேன் என்கிறாள். டிசில்வாவிடம் பேசிக்கொண்டிருந்த ஒரு ஆள் அவளை நோக்கி வருகிறான். அவன் கையில் ஒரு காகித உரை இருக்கிறது. ஆனால் அவன் ஜெனிஃபரிடம் வரவில்லை. அவனை தாண்டி கொண்டு வேறொருவரிடம் போகிறான். இதை ஸ்டேலாவிடம் கொடுக்க சொல்லி சீஃப் கொடுத்தார் என்று சொல்லி அவரிடம் தருகிறான். எத்தனை விதமான கற்பனை செய்து பார்த்தால் என்ன? நடந்தது தான், முடிந்தது தான். படுமுட்டாள்தனமான ஒரு காரியம் செய்துவிட்டோம். இல்லை, நான் அழிந்து விடவில்லை என்று ஜெனிஃபர் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள். அவளை வக்கீல் தொழிலிருந்து இன்னும் யாரும் நீக்கிவிடவில்லை. அப்படி வரும்போது பார்த்து கொள்ளலாம். முன்பு தன்னை வேலைக்கு கூப்பிட்டிருந்த கம்பெனிகளின் முகவரிகளை தேடி பிடித்தாள். ஃபோன் செய்தால், ஆனால் அவளுக்கு கடிதம் எழுதியிருந்த நபர்கள் அவளுடன் பேச விரும்பவில்லை. மனம் தளராமல் நியூயார்க்கில் உள்ள சட்டம் என்பது அலுவலகங்களுக்கு நேரில் போய் கேட்டாள். எப்போதாவது ஒரு முறைதான் அவளுக்கு பேட்டி கிடைக்கும். அது அவள் நேரில் பார்க்க எப்படி இருக்கிறாள் என்பதை அறிவதற்காக பார்த்துவிட்டு வேலை எதுவும் காலி இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். இப்படியே 1.5 மாதம் ஓடிவிட்டது. கொஞ்சமாய் கையில் இருந்த பணம் செலவழிந்து கொண்டிருந்தது. இன்னும் கொஞ்சம் குறைவான வாடகைக்கு குடி போகலாமா என்று தோன்றியது. ஆனால் இதைவிட மலிவான ஜாகை எங்கே கிடைக்கும்? காலையிலும் பகலிலும் பட்டினி கிடக்க தொடங்கினாள். இரவு வேளையில் சின்ன ஹோட்டல்களை தேடி போய் சாப்பிட்டாள். உணவு மோசமாக இருந்தாலும் விலை கம்மியாக இருந்தது. பெரிய சட்ட அலுவலகங்களில் தான் வேலை கிடைக்கவில்லை. சின்ன அலுவலகங்களில் கிடைக்குமா என்று தேடினாள். ஆனால் அவள் போவதற்கு முன்பே அவள் புகழ் அங்கே போயிருந்ததால் வேலை கிடைக்கவில்லை. யாரும் நமக்கு வேலை தர வேண்டாம், நாமே சொந்தத்தில் ஒரு சட்ட நிறுவனம் ஆரம்பித்தால் என்ன என்று
தோன்றியது. ஆனால் பணம் குறைந்தபட்சம் $10,000 வேண்டியிருக்குமே. இடத்துக்கு வாடகை, டெலிஃபோன் உதவியாளர், சட்ட புத்தகங்கள், மேஜை, நாற்காலி, காகிதம், பேனா, பென்சில், தபால் தலை வாங்கக்கூட அவளிடம் காசு கிடையாது. நியூயார்க்குக்கு வந்தபோது டிசில்வாவின் அலுவலகத்தில் தனக்கு கிடைக்கப் போகும் சம்பளத்தை நம்பியிருந்தால் அதுவும் இல்லை என்றாகிவிட்டது. இது இனி என்னதான் செய்வது? சலிப்புடன் பேப்பர்களை புரட்டி கொண்டிருந்த போது ஒரு சிறிய விளம்பரம் கண்களில் பட்டது. சிறிய அலுவலகம் வைத்துக்கொள்ள இடம் கிடைக்கும் போல தெரிந்தது. நேரில் போய் பார்த்தபோது அது ஒரு பழைய கட்டடத்தில் 10வது மாடி, ஓட்ட உடைசலான மேஜை நாற்காலிகள். 2 பேர் இருந்தார்கள். ஒருவர் காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து தருகிறவர், இன்னொருவர் தவணை முறையில் பொருள் வாங்கிவிட்டு பணம் தராமல் இருப்பவர்களை தேடி பிடித்து அந்த பொருளை மீட்டுத் தருகிறவர். அவர்களுக்கு நடுவே அவளுக்கு ஒரு இடம். வாடகை ரொம்ப ரொம்ப மலிவாக இருந்ததால் ஜெனிஃபர் ஒப்புக்கொண்டாள். ஜெனிஃபர் பார்க்கர் வழக்கறிஞர். ஜெனிஃபருக்கு ஒரு பக்கம் சோர்வு, இன்னொரு பக்கம் பெருமிதம். இப்படி ஒரு துப்பறியும் நிபுணருக்கும் ஒரு தவணை வசூல்காரருக்கும் நடுவே தானும் தன் பெயர் பலகையை மாட்டிக்கொண்டு தொழில் துவங்க நேரிடும் என்று அவள் கற்பனை கூட செய்ததில்லை. இருந்தாலும் அந்த மாணவான பெயர் பலகையை கோணல் மாணலான பெயர் பலகையை பார்த்தபோது அவள் நெஞ்சில் பெருமிதமும் ஏற்பட்டது. நான் ஒரு வக்கீல். இன்று என் வக்கீல் தொழில் ஆரம்பமாகிறது. இடம் பிடித்தாகிவிட்டது. கட்சிக்காரர்கள் வர வேண்டியதுதான் பாக்கி. ஆனால் கொஞ்ச நாட்களிலே மனக்கோட்டை சரிய ஆரம்பித்தது. எந்த கட்சிக்காரரும் வர காணோம். நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தன. மலிவான ஹோட்டல்களில் போய் சாப்பிடுவது கூட கட்டுப்படியாகவில்லை. வீட்டில் தானே காஃபி போட்டு கொண்டு குடித்தாள். ரொட்டி தொண்டுகளை வறுத்து சாப்பிட்டால் எப்படியோ வயிற்றை நிரப்பிக் கொண்டிருந்தாள். தினம் டான் என்று 9 மணி அடித்ததும் அலுவலகத்துக்கு வந்து உட்கார்ந்து விடுவாள். என்ன வேலை இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. மற்ற 2 பேரும் தங்கள் ஃபோனில் பேசுவதை கேட்டுக்கொண்டு நாள் முழுவதும் உட்கார்ந்திருக்க வேண்டியதுதான். அவள் கையில் இப்போது $18 கூட இல்லை. கொடக்கூலி எப்போதோ கொடுத்திருக்க வேண்டும். இன்னும் கொடுத்த பாடில்லை. ஆச்சு, இன்னும் 2 நாட்களில் அலுவலகத்துக்கான வாடகை வேறு தந்தாக வேண்டும். வேறு வழி இல்லை. ஊருக்கு திரும்ப வேண்டியதுதான். அங்கே போனால் அப்பாவின் நண்பர்கள் யாரேனும் வேலை கொடுப்பார்கள். அந்த ஊரே வேண்டாம் என்று இங்கே வந்தோம். திரும்ப அங்கேயே போகும்படி ஆகிவிட்டது. எப்படிப்பட்ட தோல்வி! அவளுக்கு வெறுப்பாக இருந்தது. இன்றோடு இங்கே கடைசி. அலுவலகத்துக்குள் ஒரு முடிவுடன் நுழைந்தாள். துப்பறியும் கென்னத் வழக்கம் போல டெலிஃபோனில் பேசி முடித்ததும் ஜெனிஃபரின் பக்கம் திரும்பி, என்ன இன்றைக்கு லேட் என்றான். சொல்வதற்கே தயக்கமாக இருந்தது அவளுக்கு. வந்து நான் உங்களுக்கு வாடகை பாக்கி, அதை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமே அனுப்பி விடுகிறேன். ஊருக்கு திரும்ப போகிறேன் என்றா சொல்கிறாய்? ஆமாம் என்றார் ஜெனிஃபர். தலையாட்டினாள். சரி, போகிறதுக்கு முன் எனக்கு ஒரு சின்ன உதவி செய்கிறையா? என் சிநேகிதர் ஒருத்தர் வக்கீலாக இருக்கிறார். சில பேருக்கு வக்கீல் நோட்டீஸ் செய்ய வேண்டியிருக்கிறதாம். அந்த வேலையை செய்யும்படி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார். எனக்கு டைம் இல்லை. ஒவ்வொரு நோட்டீஸையும் சேர்ப்பதற்கு $12 கொடுப்பார். அதை தவிர போக்குவரத்து செலவு தனி. அந்த வேலையை நீ செய்ய முடியுமா? செய்தால் எனக்கு உதவியாக இருக்கும். ஒன்றுமில்லாததற்கு இதுவாவது கிடைத்ததே. 1 மணி நேரத்துக்கெல்லாம் கென்னத் சொன்ன வக்கீலின் அலுவலகத்தை அடைந்தாள். எவ்வளோ அழகான ஆடம்பரமான அலுவலகம்! இந்த மாதிரி கம்பீரமான இடத்தில் வக்கீல் தொழில் நடத்த வேண்டும் என்று அவள் எவ்வளோ ஆசைப்பட்டாள் ஒரு காலத்தில். தனக்கென்று ஜம் என்று ஒரு பெரிய அறை, உதவியாளர்கள், வசதிகள். அந்த வழக்கறிஞரின் செயலாளர் அவளிடம் ஒரு கற்றை நோட்டீஸ்களை கொடுத்தார். போக வர என்ன செலவாக இருந்தால் அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கார் வைத்திருக்கிறீர்களவா? காரு சரி, பரவாயில்ல. ரயிலில் போனாலும் அந்த செலவுகளை கவனமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சரி. அன்று பூரா ஜெனிஃபர் நியூயார்க்கின் பல பகுதிகளுக்கும் சென்று வக்கீல் நோட்டீஸ்களை சேர்ப்பித்தாள். கொட்டுன்னு மழை கொட்டி கொண்டிருந்தது. இரவு 10 மணிக்கு வீடு திரும்பிய போது அவள் சொட்ட நனைந்திருந்தால். களைப்பு வாட்டியது. கடினமான வேலைதான். இந்த கோடிக்கும் அந்த கோடிக்கும் நகரம் பூரா அலைய வேண்டியிருந்தது. அது கூட பரவாயில்லை. எவ்வளவு மனக்கஷ்டம்! முகத்தில் அடித்தாற்போல் கதவை சாத்துகிறார்கள், திட்டுகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள். எத்தனை நாள் இந்த வேலையில் தாக்கு பிடிக்க முடியும்? ஆனால் கையில் பணம் இருந்தால் நியூயார்க்கில் தொடர்ந்து தங்கியிருக்க முடியும். தொடர்ந்து தங்கியிருந்தால் என்றாவது ஒரு நாள் நல்ல காலம் பிறக்குமே. வெந்நீர் வைத்து குளித்தாள். மேனியெங்கும் வெந்நீர் ஓடிய போது ஏதோ மாபெரும் சுகத்தை அனுபவிக்கிற மாதிரி இருந்தது. குளித்ததும் வயிறு முட்டை சாப்பிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டால் நல்ல ஹோட்டலுக்கு போக வேண்டும். மேசை விரிப்பு, நாப்கின்கள் உள்ள ஹோட்டலுக்கு, மெல்லிய சங்கீதம் ஒலிக்கும் ஹோட்டலுக்கு. வாசலில் அழைப்பு மணி அடித்தது. யார் அடிப்பது? இந்த 2 மாதத்தில் ஒரு தடவை கூட எவரும் அழைப்பு மணியை அடித்ததில்லையே. ஒருவேளை வீட்டுக்கார அம்மாரோ இருக்குமோ? வாடகை பாக்கியை கேட்க வந்திருப்பாளோ? 2வது தடவை மணி அடித்தது. எழுந்து ஒரு துவாலை சுற்றி கொண்டு கதவருகே சென்றாள். யாரது என்றாள். கதவின் மறுபக்கத்தில் இருந்து ஒரு ஆண் குரல் கேட்டது. இது மிஸ் ஜெனிஃபரின் ஜாகை தானே? ஆமாம். என் பேர் வார்னர். நான் ஒரு வக்கீல். ஜெனிஃபர் திகைப்புடன் சங்கிலியை நீக்கி கொஞ்சமாய் திறந்து எட்டி பார்த்தால். வெளியே நின்றிருந்தவனுக்கு 30 வயது இருக்கும். உயரமாய் அகன்ற மார்புடன் இருந்தான். கூர்மையான கண்ணாடி போட்டிருந்தான். விலை உயர்ந்த உடை. உள்ள வரலாமா என்றான் அவன்.
திருடனாக இருக்குமோ என்று ஒரு வினாடி ஜெனிஃபர் பயந்தால். இருக்காது, திருடர்கள் இவ்வளவு நல்ல உடை அணிந்திருக்க மாட்டார்கள். திருடர்களின் கைகள் இவ்வளவு அழகாயும் மென்மையாயும் இருக்காது. கதவை முழுவதுமாக திறந்தாள். அன்று இப்படி வறுமை கோலமாக இருப்பதை பற்றி அவளுக்கு வெட்கமாக இருந்தது. இவரை பார்த்தால் பெரிய இடத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரே. என்ன விஷயம் மிஸ் வானா என்றாள். அப்படி கேட்கும்போதே அவளுக்கு சரையல் என்று ஒரு எங்கனாம் உதித்து உள்ளத்தில் ஒரு பரவசம் உண்டது. இருக்கும், நாம் வேலைக்கு மனு செய்திருந்த ஏதாவது ஒரு நிறுவனத்திலிருந்து இவர் வந்திருக்கிறார், வேலைக்கு கூப்பிடப் போகிறார். இப்போது பார்த்து இப்படி இருக்கிறோமே, நன்றாக உடை அணிந்து தலையை நன்றாக வாரி முடித்து கொண்டு பார்வையாக இருந்திருக்கக்கூடாதா? அடுத்த நிமிடமே அவளுக்கு ஏமாற்றம். வார்னர் சொன்னான், நான் நியூயார்க் வக்கீல்கள் சங்கத்தின் நடவடிக்கை கமிட்டி உறுப்பினன். உங்களை வக்கீல் தொழிலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள். அரசாங்க வக்கீல் டிசில்வாவும் நீதிபதி வால்ட்வெல்லும் என்னை அதற்காக அனுப்பியிருக்கிறார்கள். பேசிக்கொண்டே அவளை பார்த்தான். அவளுடைய அழகு அவனை பிரமிக்க வைத்தது. சாதாரணமான பழைய உடையில் மேக்கப் எதுவும் இல்லாத போதும் கூட ஈரம் சொட்டும் கூந்தலுடன் எத்தனை வனப்பாக இருக்கிறாள் அவள். அவன் தொடர்ந்து சொன்னான், மேரட்டி வழக்கில் நீங்கள் செய்த காரியத்தை விசாரணை செய்யப் போகிறோம். அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஜெனிஃபருக்கு ஆத்திரம் பொங்கியது. ஓ, அப்படியா என்றாள். கோபம் சிறு பொறி போல கிளம்பி ஜுவாலையாக உருவெடுத்து அவளுக்குள்ளே வளர்ந்து வெடித்தது. இவர்களை நம்மை வேட்டையாடுவதை இன்னும் நிறுத்தவில்லையா? ஆயுள் புறாவும் இவர்களுக்கு பயந்து நடுங்கிக் கொண்டே இருக்க வேண்டுமா? போதும் இந்த வேதனை. ஆத்திரத்தில் குரல் நடுங்க அவள் கத்தினாள், நான் எதுவும் சொல்ல தயாராக இல்லை. உங்கள் இஷ்டப்படி என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். நான் முட்டாள்தனமாக ஒரு காரியம் செய்துவிட்டேன், உண்மைதான். ஆனால் முட்டாள்தனம் சட்டப்படி குற்றமா என்ன? எனக்கு யாரோ லஞ்சம் கொடுத்தார்களாம், அரசாங்க வக்கீல் சொல்கிறார். வெறுப்புடன் அறையை சுற்றறிக்கையை வீசி காட்டினாள் அவள். எனக்கு லஞ்ச பணம் கிடைத்திருந்தால் என் வீடு இப்படியே இருக்கும், இந்த மாதிரி இடத்துல குடியிருப்பேன். துக்கத்தில் அவளுக்கு தொண்டை அடைக்க ஆரம்பித்தது. என்னை என்ன வேண்டாலும் செய்து கொள்ளுங்கள், எனக்கு கவலை இல்லை. என்னை தனியே விட்டால் போதும். உங்களுக்கு கோடி கும்பிடு, தயவு செய்து போய் சேருங்கள். குளியல் அறையை நோக்கி திரும்ப ஓடினாள் அவள். கதவை படீர் என்று சாத்திக் கொண்டாள். தொடரும்.